உணவே மருந்து. பசுப்பிணி போக்கிய பாவையார்னா மணிமேகலை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு புறநானூர்லேயும் சொல்லியிருக்காங்க, மணிமேகலையிலையும் சொல்லியிருக்காங்க. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னா குறள். நம்ம நாடு வெப்ப நாடு, அதனால் நம்மளுக்கு புழுங்கல் அரிசி தான் ஏற்றது. மஞ்சள் நெஞ்சில் உள்ள சளியை நீக்கும். கொத்தமல்லி பித்தத்தை போக்கும். சீரகம் வயிற்றுச்சூட்டை தணிக்கும். மிளகு தொண்டை கட்டையை தொலைக்கும். பூண்டு வலி அகற்றி வயிற்று பொறுமலை நீக்கி பசியை தூண்டும். வெங்காயம் குளிர்ச்சி உண்டாக்கி குருதியை தூய்மைப்படுத்தும். வெங்காயம் வலியை வெளியேற்றும். பெருங்காயம் வலியை வெளியேற்றும். இஞ்சி பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை கண்டிக்கும். தேங்காய் நீர்க்கோவையை நீக்கும். கருவேப்பிள்ளை மனமூட்டி உணவு விருப்பை உண்டாக்கும். நல்லெண்ணெய் கண் குளிர்ச்சியும் அறிவு தெளிவும் உண்டாக்கும். சீரகம் பூண்டும் கலந்த மிளகு நீர் சூட்டை தணித்து செரிமான ஆற்றலை உண்டாக்கும். கீரை உடலுக்கு வலிவூட்டும், கழிவு அகலும். குளிர்ச்சி ஏற்படவும் பித்த போக்கவும் எலுமிச்சை ஊறுகாயை மோர் சோற்றுடன் உண்ணலாமா. நோய்க்கு முதல் காரணம் உப்பு தான். நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடு அப்படிங்கிறது பழமொழி. துளசி செடியின் இலைகளை நீரில் இட்டு கொதிக்க வைத்து ஆவி பிடித்தால் மார்புச்சளி, நீர்க்கோவை, தலைவலி நீங்குமா. கீழாநெல்லியோட இன்னொரு பேர் கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி. இது மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்து. தூதுவளையோட வேறு பேர்கள் தூதுளை, சிங்கவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளலார் இதை ஞான பச்சிலை அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இலைகளை நல்லெண்ணெயில் சமைச்சு சாப்பிட்டு வந்தால், உணவோட 2 நாள் சாப்பிட்டு வந்தால் சுவாசகம் அகலுமா. இளைப்பு, இருமல் போகுமா. இந்த இலை குரல் வளத்தை மேம்படுத்துமா. குப்பைமேனி இதோட இலைகளை காய வைத்து பொடியாக்கி பூசினால் படுக்கை புண் குணமாகுமா. கற்றாழையோட வேறு பேர் குமரி. கற்றாழை இலையோட மஞ்சள் சேர்த்து காயம்பட்ட இடத்துல பூசினா காயம் குணமாகுமா. இதை பசும்பாலோட சேர்த்து சாப்பிட்டா மூளைச்சூடு குறையும்னு சொல்கிறாங்க. பெண்களோட கருப்பை சார்ந்த நோய்கள் நீங்குமா. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னு சொல்கிறது வழக்கம். கரிசல்லாங்கண்ணி இதோட வேறு பேர் கரிசாலை, கையாந்தகரை, பிருங்கராசம், தேவராசம். இது இரத்தச்சோகை, செரிமான கோளாறு, மஞ்சட்காமாலை, அதுக்கப்புறம் இந்த நோய்களெல்லாம் நீக்கும். கண் பார்வையை தெளிவாக்கும். நரையை போக்கும். மணத்தக்காளி கீரை இது வாய்ப்புண், குடற்புண்ணை குணமாக்கும். முசுமுசுக்க கொட்டையின் வேரும் பசும்பாலில் ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி பசும்பால், மிளகு பொடி, சர்க்கரையுடன் சாப்பிட்டு